சொத்து குப்பை அதிகமாக இது பண்ணியிருக்காரு, வருமானத்தோட சொத்து சேர்த்தாரா? அப்படி இருந்தானாக்கா வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்களை இது பண்ணோம். ஸோ வந்து என்ன ஊழல் தடுப்பு பண்ணணும். அது இதுக்கு சம்மந்தமே இல்லைங்களே. அது வந்து எப்படி இருக்குன்னா விசாரணை பண்ண முடியுமாங்கிற முடியாது. முழங்காலுக்கு மொட்டை தலைக்கு முடிச்சு போடுற மாதிரி இருக்குது. ஒரு 2 கடைசியாக 4 பேருக்கு கடைசியில் வேணும்னு சொல்லுவாங்கல்ல, தூக்கத்துக்கு 4 பேருன்னு. அந்த மாதிரி 2 கம்பெனிக்கு 2 4 வந்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து பொழைப்பு பண்ணாலும் எங்கன்னு வந்துட்டீங்க. அப்போ திமுக நீங்கள் துரோகம் பண்ணி தானே வரீங்க. வேணும்னா நீங்களும் ரிசைன் பண்ணிட்டு வந்து பண்ணுங்க. சேகர் பாபு மீது அதீத நம்பிக்கை வைப்பதற்கான சூழல் எங்கே உருவாச்சு ஸ்டாலினுக்கு? அதான் ஆண்டவனுக்கு தான் தெரியும். என்ன ஜெயலலிதா அம்மையார் செய்து தப்பா, பழனிசாமி செய்கிறது தப்பா, 2 பேரும் செய்யறதுமே தப்பு தான். அது என்ன அவன் நல்லா செஞ்சுட்டு போனான்னு சொல்ல, தகுதி இல்லாதவனெலாம் வளர்த்து விட்டாங்க, தரம் கட்டணம்லாம் வளர்த்து விட்டாங்க. சூட்கேஸ் கொண்டு போனால் தான் போயஸ் கடன் சார்ந்தது. பழுமரத்தை நாடி செல்லும் பறவை மாதிரி இவங்க போகிறாங்க. சில பேர் கொள்கைக்காகவும் போவான், சில பேர் இந்த கட்சி பிடிக்கலை, நம்ம ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பொதுமக்கள் தொடர்பு வைக்கணுன்ற ரீதிக்கும் அவங்க போவாங்க. சில பேர் இந்த தலைமை வேண்டாம், நம்ம அரசியல் ரீதியாக அங்கே இருக்கிறான்றது பல பேருக்கு ஏன்னா பல மாதிரி இருக்கும். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவினுடைய மூத்த வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் அவர் எடுக்க போகும் முடிவுக்காக தான் இந்த பரபரப்பான நாட்கள் காத்துக்கிட்டு இருக்கேன்னு. எப்படின்னா ஒரு முடிவு வந்து எதிரொலிக்கும். ஏன்னா 21 பேர் வந்து பதவி நீக்கம் செய்வதற்கான சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து 4 பேர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க அதிகாரப்பூர்வமாக. மரகதம் குமரவேல் மதுராந்தகம் தொகுதி, பெருந்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா, அம்பாசமுத்திரம் இசைக்கு சுப்பையா. இதனோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 21 எம்எல்ஏக்களும் வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் அப்படின்ற ஒரு பேச்சு நிலவுகிறது. அவர் எந்த விதமான முடிவுகளை எடுப்பார்? அவர் அட்வொகேட் தான். அதுக்காக வந்து அவர் தரந்தாது போக மாட்டார். ஒரு நேர்மையாக என்ன செய்யணுமோ அவர் உட்காந்துருக்க அந்த சேருக்கு அந்த மரியாதை கொடுத்து செய்கிறவர் தான் அவர். அதனால் வந்து அவருடைய நடவடிக்கைகள் நம்ம வந்து சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கொடுத்த பிறகு பார்க்குறாருங்க, எல்லாம் ஒத்துக்கிறாங்க. இப்போ கூட ரீசனாக பார்த்துருப்பீங்க, டைப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதை கூட கிடையாது, கைப்படை எழுதி கொடுக்கணும் தான் அது பண்ணாருங்க. அப்போ அவருக்கு எவ்வளோ அந்தளவுக்கு வந்து ஒரு அதீதமான நம்பிக்கை இருக்குது பாருங்கள். நாளைக்கு எவனோ டைப் பண்ணி எவனோ கைது கூட போட்டு இது பண்ணிக்கலாம், அதையும் சொல்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு கைப்படை எழுதி கொடுத்தார்கள். அதையும் கொடுக்கணும், அப்படி தான் கொடுக்கணும். நாளைக்கு இல்லைன்னுவாங்க, வேறு எதுனா வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு கொடுக்குறாரு. கொடுத்து அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா ஆஸ் எ ஸ்பீக்கர் வந்து அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த வடிவத்தில் வந்து கொடுக்குறப்போ வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாதுங்க. அது வந்து சட்டத்தை மீறுற மாதிரி ஆகிடும், விதியை மீறுற மாதிரி ஆகிடும். அவர் வந்து வேணான்னு சொல்லிட்டால் ஒத்துக்கு தான் போய் ஆகணும். அந்த அளவில் அவர் ஒத்துக்கிறாருனாக்கா அந்த சட்டத்துக்கு உட்பட்டு அவர் செய்கிறாருங்க. அது வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் மீது சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய பதில்? அது வந்து செல்லுபடி ஆகாது. ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டேன்னா அவர் வந்து பண்ணி அப்புறம் என்ன வந்து அவர் இது பண்ண முடியும்? ஏதாவது போஸ்டிங்லேருந்து லஞ்சம் வாங்கினாரா, சொத்து குப்பை அதிகமாக இது பண்ணியிருக்காரு, வருமானத்தோட சொத்து சேர்த்தாரா? அப்படி இருந்தானாக்கா வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டுகளை இது பண்ணலாம். ஸோ வந்து என்ன ஊழல் தடுப்பு சட்டத்தை பண்ணணும். அவர் இதுக்கு சம்மந்தமே இல்லைங்களே. அது வந்து எப்படி இருக்குன்னா விசாரணை பண்ண முடியுமாங்கிற முடியாது. முழங்காலுக்கு மொட்டை தலைக்கு முடிச்சு போடுற மாதிரி இருக்குங்க. இது முடியவே முடியாதுங்க. எப்படி எதனுடைய அடிப்படையில் வந்து கம்ப்ளைண்ட் அவங்க ரிசீவ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி என்கொயரி பண்ண முடியும்? அதில் என்ன ப்ரைமாக பேசி இருக்குங்க? எந்த ஒரு மால் ப்ராக்டிஸும் கிடையாது, கரப்ஷன் கிடையாது. சரி, பணம் கொடுத்தாங்க, பணம் பரிமாறினதுக்கு என்ன எவிடன்ஸு? சப்ஜெக்ட் ப்ரூவ். நீ அப்படி ப்ரூவ் பண்ணதுன்னா அதே பாதிக்கப்பட்ட முன்னால் எம்எல்ஏங்க இருக்காங்கன்னா டிஃபேமேஷன் கேஸே போடலாம் அவர் பேரில். என்னுடைய புகழுக்கும் பேருக்கும் களங்கத்தை உற்பத்தி பண்ணுறேன், நான் ஏதோ பணம் வாங்கிட்டு கட்சி மாறுறேன், பணம் வாங்கிட்டு பதவி ரிசைன் பண்ணுறேன்னு அவங்க கேட்கலாம் நாளைக்கு. அதுவே வந்து அவங்க வந்து டிஃபேமேஷன் போட்டு 1 கோடி லட்சம் நஷ்டஈடு கொடுங்க 2 கோடினும் கேட்கலாம். அது வந்து செல்லுபடி ஆகாது. சும்மா பேப்பர் விளம்பரத்துக்காக கொடுக்கலாமே தவிர ப்ராக்டிக்கலாக வந்து நாட் அப்ளிகபிள். இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டி என்ன சொல்கிறாருன்னா,
அதிமுக எம்எல்ஏக்கு ராஜினாமா மக்கள் தீர்ப்புக்கு விரோதமானது அப்படி சொல்கிறாரு சார். ராஜினாமா தீர்ப்பு அவர்கள் தான் இப்போ வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதை தான் சொல்கிறேங்க. அது தீர்ப்பு அவங்க ராஜினாமா பண்ணி தானே போனாங்க. நீங்கள் வேறு கட்சியில் இது பண்ணிவிட்டு இங்கே வந்து கூட்டு வச்சுக்கிறீங்களே, அந்த ஏ ராஜா கேட்ட மாதிரி நான் கேள்வி சொல்ல முடியாது. அவன் அப்படி தான் கேட்டிருக்காரு ஏ ராஜா. நீங்கள் உங்கள் கல்யாணம் பண்ணிக்கிது ஒருத்தர் மாதிரி கேட்டிருக்காருல்ல, அது அசிங்கமாக இருக்குல்ல, அடிச்சுக்கிறாங்கல்ல. அது யார் விசிகாவும் டிஎம்கேவும் எப்படி அடிச்சுக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது. இதை கேட்குறப்ப நீ அதை பாரு. என்ன உன் முதுகில் வந்து அழுக்க வச்சுட்டு அடுத்தவனுடைய கையில் இருக்க அழுக்க பற்றி சொல்லாதீங்க. நீ வந்து ஏன் வந்து அலையன்ஸுக்கு வந்த இல்லை, நீ அதை முதலில் பண்ணிட்டு வருங்க. இவங்க சேர்ந்தாவது ஒரு ரொம்ப யோக்கியமானதாக இருக்கும். என்ன சரி தூக்கி போட்டோம், அங்கே வந்துட்டோம், வேண்டாம். சரி இங்கே வந்து நாங்கள் வந்து ரிசைன் பண்ணுறோம். நீ அந்த மாதிரி பண்ணியிருக்க வேணும் தானே. கம்யூனிஸ்ட்காரனால எவனோ என்ன எப்பவுமே அவங்களுக்கு ஊருக்கு ஒரு சித்தாந்தம், அவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் பேசுவாங்க கம்யூனிஸ்ட்காரனால. என்ன உலக தொழிலாளி ஒன்றுபடுங்கன்னுவாங்க, உள்ளூர் தொழிலாளி ரெண்டு படுனாங்க. அதை வச்சு பொழப்பிடத்தவங்க தான் கம்யூனிஸ்ட்டு. அதனால அவங்களாம் வந்து ஒரு இப்போ கம்யூனிஸ்ட் கிடையாது எங்கெல்லாம். இல்லை ஜனநாயக தீர்ப்புக்கு எதிரானதுன்னு சொல்கிறாரு. ஜனநாயக தீர்ப்பு எப்படி நீங்கள் வந்து இது பண்ணீங்க? அலைன்ஸ் திமுகவோட அலைன்ஸ் விட்டுட்டு நீங்கள் ஏன் வந்து நீங்கள் பதவி கொடுக்குற நீங்கள் வந்தீங்க? அது என்னத்துக்கு எதிர்ப்பு? ஒரு ஆட்சி ஒரு பெரும்பான்மை இல்லாமல் வந்து இருக்கிற பொழுது அது தார்மீகமான ஆதரவு என்பது ஒரு கட்சியோட நிலைப்பாடு தானே, அதை தானே அவங்க எடுத்திருக்காங்க. சார் ஆட்சினாக்கா இன்னொரு கட்சி வந்து ஆதரிக்கன்னா 2/3 வந்துடணும், வந்து மெஜாரிட்டியாக வந்து கொடுக்கலாம். அவங்க 1/3 வந்து இது பண்ணாங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் வந்துடுங்க. அது என்ன உங்கள் கட்சியில் எத்தனை பேர் இருக்கான்? 2 பேர், இவன் ஒரு 2, கட்சியாக 4 பேருக்கு கட்சியில் வேணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தூக்கத்துக்கு 4 பேருன்னு. அந்த மாதிரி 2 கம்யூனிஸ்ட் 4 வந்துக்கிறீங்க. உங்களுக்கு வந்து பொழைப்பு பண்ணாலும் எங்கன்னு வந்துட்டீங்க. அப்போ திமுக நீங்கள் துரோகம் பண்ணி தானே வர்றீங்க. வேணும்னா நீங்களும் ரிசைன் பண்ணிட்டு வந்து இது பண்ணுங்கள். அந்த ஊருக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயம் இது பண்ணுறவங்க அது. அதனால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாத வந்து ஒரு சப்ஜெக்ட்டுங்க அது. அது இல்லை அதிமுக திமுக வந்து மீண்டும் எழும் அப்படின்ட்டு வைகோ சொல்லியிருக்காரு. வைகோக்கு வேறு அப்புறம் அசிங்கமாக சொல்லலாங்க இந்த ஆளை பற்றி. வயசுக்கோ இதுக்கோ வந்து ஒரு தகுதியெல்லாம் மனுஷனுது. என்ன ஏடிஎம்கே அப்போ எப்படி பேசணும் ஜெயலலிதா அம்மையார் பற்றி, இன்றைக்கி எப்படி என்ன இஸ் அன்ஃபிட் டு பி ஹியூமன் பீயிங், அதான் நான் சொல்ல முடியும். அது எல்லாம் ஒழுங்கிட்டே அவங்க கட்சியிலே அப்பா அம்மா பிள்ள ஒரு கட்சிக்காரன் எப்படி ஒரு கட்சி இந்த எடுத்தேன் என்ன, உன் பிள்ளைக்கு பதவி வந்துட்டு வேறு ஒருத்தர் கேட்குறாப்புல அவர் கட்சி விட்டு நிற்கிற, உனக்கு என்ன யோகியத்தை பேசுகிறதுக்கு இல்லை? இது எப்படி இருக்குன்னா வந்து கலைமகளை விலைமகள் கலைமகளை பற்றி குறை சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. நீ பேசாமல் உன் வேலையை பார்த்துக்க. நீ ஏதோ உன் பிள்ளைக்கு ஒரு எம்பி பார்ட்டி வாங்கிட்ட கட்சி அதோடு பாருங்கள். என்ன அடுத்து வந்தால் என்ன பண்ணணும்னு ஒரு சுயநலவாதி. அது உங்களுக்கு கட்சியும் கிடையாது, கொள்கையும் கிடையாது. நீ எதுக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பித்த? கருணாநிதி ஒன்று எப்படி கலத்தா கொடுத்து அனுப்பிச்சாப்புல என்னன்னு சொல்லிட்டு வந்தேன். மறுபடியும் அங்கேயே போய் வந்து ஸ்டாலினுக்கு வந்து ஜால்ரா போடுறீங்களா? கேவலம் இல்லைங்க. அரசியல் இன்றைக்கி வந்து சொல்லணுன்னாக்கா ஒரு கேவலமாக அந்த வார்த்தை நம்ம சொல்லக்கூட ஏன் தகுதிக்கு. அது அவங்களாம் ரெட் லைட் ஏரியாவில் இருக்க வேண்டியவங்க. சேகர் பாபு மீது அதீத நம்பிக்கை வைப்பதற்கான சூழல் எங்கே உருவாச்சு ஸ்டாலினுக்கு? அதான் ஆண்டவனுக்கு தான் தெரியும். என்ன இவனும் தகுதி இல்லாதவன். யார்? சேகர் பாபு. அவர் முன்னாள் அமைச்சராக இருந்திருக்காரு, அதுமாரி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் இருந்திருக்காரு. முன்னாள் அமைச்சர் இல்லையே, எம்எல்ஏ. என்ன எல்லார் வீட்டுக்கும் வந்து எடுபடியாக இருந்தவர். அவர் டிஃபன் வாங்கி கொடுத்துக்கின்னு டீ வாங்கி கொடுத்துக்கின்னு, எனக்கும் டிஃபன் வாங்கி டீ வாங்கி வந்து கொடுத்துக்கின்னு தான். அது பெரிய இது கிடையாது. அது என்ன அங்கே எடுபடி வேலை செஞ்சுருந்தார். ஏன்னா அவங்களுக்குள்ள எல்லாருக்குமே வந்து அந்த தொகுதியில் வந்து வெறுப்பு அதிகம். ஏன்னா குடும்ப ஆட்சி வந்தாச்சுல்ல. எனக்கு தான் பிள்ளை பேரன் என்ன சின்ன வீடு பெரிய வீடு அப்படி தான். நான் அந்த மாதிரி தான் ஒரு கேஸை நான் போட்டேன். அந்த மாதிரி போட்டேன் சார் நான் ஒரு கேஸு. யார் மீது? கருணாநிதி மேலே போட்டேன். அது வந்து எலெக்ஷன் கமிஷனே வந்து இது பண்ணாப்புல. அதை செஞ்சால் அப்புறம் மோடி அவர்கள் அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இது பண்ணாருங்க. பிரைம் மினிஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு என் மேலே கேஸை போட்டாங்க. என்ன கேஸை போட்டு எனக்கு 10,000 ரூபாய் அபராதம் வேறு போட்டான் ஜட்ஜி. ஏன்னா ஜட்ஜி யாராக வந்தானே இப்போ சொல்கிறப்பார் நீதியல்ன்ட்டுன்னு. இப்போ இருக்கிற நீதிமான் இந்த சுவாமிநாதன் அவர்களுக்கு வந்து எவ்வளோ வந்து ஒரு நேர்மையான ஜட்ஜி சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு நீதி கட்ட ஒரு ஜட்ஜாக இருந்தவன் எனக்கு 10,000 ரூபாய் அபராதம் போட்டாப்புல. நீ எப்படி வந்து கனிமொழியை வந்து இல்லிஜிட்மேட் டாக்டர்னு சொல்கிறேன்னு. உலகமே அதுதானே சார். என்ன இல்லிஜிட்மேட் டாக்டர் தான் அது. ஸோ நீ எப்படியெல்லாம் சொல்லலாம்?
நான் என்ன சொன்னேன்னா, ஒரு குடும்பத்தில் அப்பா, புள்ள, பேரன், பேத்தி, மாமன், மச்சான், சின்ன வீடு, பெரிய வீடு இவங்கெல்லாம் வர்றாங்க. இருக்கக்கூடாது ஒரு ஜனநாயக நாட்டில். யார் இருக்குன்னா ஒருத்தர் யாராவது ஒருத்தர் இருந்தால் போதும் அப்படின்னு கொண்டு வாங்கினேன். என்ன ஒரு பெரிய கதை சொன்னால், இந்திரா காந்தி குடும்பம் எடுத்து நேருக்கு அப்புறம் இந்திரா காந்திக்கு அப்புறம் ராஜீவ் காந்தி அப்படின்ற மாதிரி வந்தது. அது ஆல் இண்டியா பார்ட்டியில். அதே மாதிரி ரீஜனல் பார்ட்டி எடுத்திங்கன்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஷேக் அப்துல்லா, பரூக் அப்துல்லா, ஓமர் அப்துல்லா அப்படின்ற மாதிரி அவங்க வந்தாங்க. அந்த சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை விசாரணை அதற்கு உத்தரவிட வேண்டும் என்று அதிமுகவை சேர்ந்த தனபால் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. அவர் கட்சியில் அவர் என்ன இருந்தார், எப்போ வந்தாருங்க? அவர் எம்பியாக இருக்கார்ல. எம்பியாக தான் சார் இருக்கார். என்ன வயசு, எப்படின்னு என்ன சீனியாரிட்டி உனக்கு கொடுத்துருக்கு? உனக்கு என்ன சொல்லணும்? எந்த அடிப்படையில் வந்து என்ன இந்த துறைங்கள்லாம் வந்து அவர் மேலே விசாரணை நடக்க சொல்லுங்களேன். லீகலாகவே பேச சொல்லுங்கள், ப்ராக்டிக்கலாகவும் பேச சொல்லுங்கள். என்ன 2 பேருக்கு எம்பி பதவி கொடுத்தாங்க. ஒருத்தருக்கு இன்பதுரைக்கும் ஒருத்தர் கொடுத்தாப்புல. என்ன அவங்க கட்சியில் செஞ்சுருக்காங்க? அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதுவானவங்க. எதனுடைய அடிப்படையில் வந்து இவங்கெல்லாம் எம்பி ஆனாங்கன்னே தெரியல. சொன்னாக்க வந்து நம்மளே வந்து மல்லாந்து படுத்து துப்பணும் மாறில் விழுற மாதிரி. ஒருவேளை வந்து சட்டப்பேரவை செயலாளருக்கு ஒரு அனுமதி கேட்குறான்னு வச்சுங்களேன், அமலாக்கத்துறையும் நடுவண் புலனாய்வுத்துறையும் அதற்கு வாய்ப்பு இருக்கா? கிடையாது சார். அது மாதிரி அவருக்கு சட்டத்துறையில் வந்து என்ன செய்ய முடியும்? அவருக்கு ரிசைன் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து ஒரு சபாநாயகர் ஒத்துக்கிட்டாரு, அவ்வளோதான். எதாவது ஊழல் செஞ்சு மாட்டிட்டு இருக்காங்களா? இல்லை, ஊழல் செஞ்சு பன்னீர்செல்வம் முதலமைச்சர் அந்த பொழுது தலைமைச் செயலகத்தில் அமலாக்கத்துறை விசாரணை நடந்தது. நல்லா ஞாபகம் இருக்கா? தெரியுமா? ஆமாம். இல்லையா? அது வேறு விஷயம். அவர் முதலமைச்சராக இருக்கிறப்போ அமலாக்கத்துறை உள்ளே இருக்குதுன்னா உள்ளே வந்து எல்லாம் கரப்ஷன் நடந்துருக்குது. ஆனால் பிடிக்க போய் ரெய்டு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அது வேறு. பட் இது வேறுங்க. அதனுடைய காஸ் ஆஃப் ஆக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் காஸ் ஆஃப் ஆக்ஷன். அவர் வந்து உள்ளே வந்து மந்திரிங்க, எம்எல்ஏங்க, எம்பிங்க, மந்திரிங்க இல்லை அதிகாரிங்க எதுனா லஞ்சம் வாங்கி உள்ளே வச்சுருப்பாங்க. பன்னீர்செல்வம் ரூமில் பணம் வச்சுருக்காப்பா. எம்எல்ஏங்க, எம்பிங்க ரூமில் மந்திரி ரூமில் பணம் இருக்குன்னு சொல்லி தான் ஒரு குழு கட்சி தான் வந்து உள்ளே வந்து பண்ணாங்க. பட் இது அப்படி இல்லையே. இதுமாரி என்ன பண்ண முடியும்? அவங்க வராங்க, ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. எங்கே போய் நீங்கள் இது பண்ணுவீங்க? நீங்கள் அவங்க மேலே என்ன மந்திரியாக இருந்தாங்களா? என்ன இருந்து அவங்க சம்பாரிச்சிருக்கிறாங்க? என்ன அலிகேஷன்? இப்போ தாவேக்காவுக்கு செல்கிற நிர்வாகிகளை ஒன்று தக்க வைக்கிற நடவடிக்கை எடுக்கணும் அதிமுகவில். அது இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க கட்டமைப்பு தாவேக்கா ஆட்சி அமைச்சாலும் கட்டமைப்பு அளவில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு கட்டமைப்பை பண்ணணும். ஒவ்வொரு பிரிவுக்கும் இல்லையா? தாவேக்காவில் வழக்கறிஞர் அணியாக இருக்கட்டும், அதே போல் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர் அணியாக இருக்கட்டும், தொழிற்சங்கமாக இருக்கட்டும், அதை வந்து வலுப்படுத்துகிற வேலைகளை ஒரு கட்சி ஈடுபடும். இப்போ அதை நோக்கி அனுபவம் வாய்ந்தவர்கள் அதிமுக கலந்து செல்கிற பொழுது அதை எப்படி குறை சொல்ல முடியுங்கிற? முடியாதுன்றல. என்ன அது இவங்க அதுக்காக தான் போகிறாங்கிறதுன்னு கிடையாதுங்க. என்ன இங்கே போகிறவங்களாம் வந்து தகுதியானவங்களும் திறமைன்னு நான் சொல்ல முடியாது. என்ன சுயநலத்துக்காகவும் பதிவுக்காகவும் போகிறவங்களும் இருக்காங்க. இப்போ போனாக்கா தேர்தலுக்கு முன்னது அது வேறு. தேர்தலுக்கு முன்னே தேர்தலுக்கு அப்புறம் அப்போ போகிறாங்கன்னாக்கா வேணான்ட்டு விட்டுட்டு போயிட்டோங்க. அது எந்த ஒரு இதுவும் கிடையாதுன்னு. ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், நம்ம செங்கோட்டையன் போனாருங்க, பதவி தூக்கி போட்டு தான் போனாருங்க வேண்டாம் அப்படின்னு. ஆனால் இப்போ போகிறவங்கன்னா பதவி ரிசைன் பண்ணி தான் போகிறாங்க. இப்போ இவங்க அமைப்பு போகிறவங்க ஏதோ அங்கே ஆள் இல்லாத மாதிரி இவங்க போய் என்னென்னா கொத்தனார் வேலையை அங்கே செய்ய போகிறாங்க. அவங்க ஒன்றும் கிடையாதுங்க. ஏதோ போகிறாங்க பதவி கிடச்சா போதுன்னு. என்ன பழுமரத்தை நாடி செல்லும் பறவை மாதிரி இவங்க போகிறாங்க. சில பேர் கொள்கைக்காகவும் போவான், சில பேர் இந்த கட்சி பிடிக்கலை, நம்ம ஒரு அரசியல் ரீதியாக பொதுமக்கள் தொடர்பு வைக்கணுன்ற ரீதிக்கும் அவங்க போவாங்க. சில பேர் இந்த தலைமை வேண்டாம், நம்ம அரசியல் ரீதியாக அங்கே இருக்கலான்றது பல பேருடைய எண்ணங்கள் பல மாதிரி இருக்கும். அதனுடைய அடிப்படையில் தான் அந்த கட்சி விட்டு விலகிறாங்க. ஆனால் அதிமுக விட்டு விலகிறதுக்கு இப்போ இருக்கிற காரணம் என்னன்னாக்கா, தலைமை சரியில்லை, அந்த தகுதி இழந்து போச்சு, ஒரு கட்டமைப்பு இல்லை. என்ன தாண்டோணித்தனமான ஒரு தலைமை இருக்கிறதுனால போடா எங்கே போனான்ற அளவுக்கு வந்து ஒரு கொள்கை பிடிப்பு இல்லாத போயிடுச்சுங்க. அது ஏன்னா இதில் ஓப்பனாக நான் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஜெயலலிதா மேலே செஞ்ச தப்பு. தகுதியானுக்கு பதவி கொடுக்கல, நியாயமானவங்களுக்கு பதவி கொடுக்கல, விசுவாசிகளுக்கு கொடுக்கல, வியாபாரிகளுக்கு பதவி கொடுத்தாங்க, வரவனுக்கு பதவி கொடுத்தாங்க, போகிறவனுக்கு பதவி கொடுத்தாங்க. அதனுடைய விளைவு இன்றைக்கி நான் தெரியுதுங்க. அந்த முடிவு அவர் மட்டுமா எடுத்தார்?
அந்த முடிவை ஆமாம் அவர் மட்டும் தான் எடுத்தாரா அந்த நம்ம- சசிகலாவும் சேர்ந்து எடுத்தாங்களா? சார் யாருங்க சசிகலா? ம் இல்ல, அவங்க ஏதோ வேலைக்காக வந்தவங்க அவங்களுக்கு அவங்கன்னா அந்த கட்சியில் வந்து பொதுச் செயலாளர் இருந்தாங்களா இல்லை அமைப்பு செயலாளர் இருந்தாங்களா? அவங்க வீட்டு வேலைக்கு வந்தாங்க. வேலையோடு வச்சுட்டு இருக்கணும். என்ன உன் தகுதி மீறி அவங்க போயிட்டு கீழே ஒன்று. நான் ஏற்கனவே நிறைய விவாத மேடையில் பேசியிருக்கிறேன் அந்த அம்மா செஞ்ச தப்பு பற்றி. தப்புன்னா நான் சொல்லுவேங்க. நான் வந்து வெறும் நீ பதவி கொடுத்தா கூட கொடுக்காட்டிப்போம். என்னால் தான் அந்த கட்சிக்கு லாபமே தவிர கட்சியால் எனக்கு லாபம் கிடையாது. எங்கள் அதிமுகவில் எல்லாருமே வந்து பதவிக்கும் பணத்துக்கும் எதிர்பார்த்து வந்தவங்க தான். ஆனால் அன்றைக்கி நான் அந்த பதவிக்கோ எதுக்கும் நான் எதிர்பார்த்து போகிறதில்ல. எங்கே போனால் வந்து சோஷியல் சர்வீஸ்க்காக தான் நான் போடுவேன். அதிமுகவில் இந்த அம்மா வந்து அவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ரொம்ப எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த மரியாதையை ரொம்ப கேவலமாக போனதுக்கு காரணம் அதனுடைய கான்சிக்வன்ஸ் தான் இன்றைக்கி பழனிசாமி செய்கிறது தான். அதனால் இதில் எதிர கொள்கையில் எந்த கொள்கை நல்லதுன்னு சொல்ல முடியாது. இது ஜெயலலிதா அம்மையார் செய்தது தப்பா, பழனிசாமி செய்கிறது தப்பா, 2 பேரும் செய்யறதுமே தப்பு தான். அது என்ன அவன் நல்லது செஞ்சுட்டு போனான்னு சொல்ல. தகுதி இல்லாதவனெலாம் வளர்த்த விட்டாங்க, தரம் கட்டவனெல்லாம் வளர்த்த விட்டாங்க. சூட்கேஸ் கொண்டு போனால் தான் போயஸ் கடன் திறந்தது. இன்றைக்கி அதே மாதிரி தான் பழனிசாமியும். என்ன இதோட என்ன கேவலமாக சொல்ல முடியும்? ஒரு அரசியல் ஆயுதம் நடந்துதுங்க, கேவலமாக இருக்குங்க. அப்போ அதனால் வர என்ன பண்ணால் போடான்னு போயிட்டே இருக்காங்க. ஒரு பிடிப்பு இல்லை. அதிமுகவுடைய நிர்வாகிகளுடைய இல்லாத எங்கே ஊருக்கு செல்லும் போகும் இந்த இந்த பாதை. பாதை இல்லாத ஊருக்கு இந்த பாதை செல்லும். இல்லை இதை விட எப்படி சொல்ல முடியுங்க? அப்படி தான் போக முடியும். இந்த போகாத ஊருக்கு இல்லை, இல்லாத ஊருக்கு இந்த பாதை செல்லும். அப்படி தான் சொல்ல முடியும். இல்லை ஏன்னா பிறப்பு நல்லா இருந்தது, வளர்ப்பு சரியில்லை. அது மாதிரி வந்து பிறப்புன்றது எம்ஜிஆர் அவர்கள் நல்லா ஆரம்பித்தார். கடைசியில் வந்து வளர்ப்பு சரியில்லாமல் இன்றைக்கி தறிகட்டு போச்சு. அது யாரை குறை சொல்ல முடியும்? விதியாகப்பட்டது வழி, அது யாரும் மாற்ற முடியாதுன்ற அளவுக்கு அதிமுகவுடைய விதியை இவங்க விளையாட்டாங்க. அதான் கொல்லி வச்சுட்டாங்கல்ல குடியிருந்த கோயிலுக்கு. இதை விட என்ன சொல்ல முடியுங்க? மிக்க நன்றிங்க. ஆமாம்.